பேஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சரி, நான் இந்த கிளாஸை இன்ட்ராக்டிவா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபயர் பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் கேட்டேன். ஓகே, குட். சரி, ஓகே. ஃபயர் பேஸ் அப்படிங்கிறது வந்து BAAS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க நோட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின் அதுதான். ஃபயர் பேஸ் அப்படின்னா BAAS அப்படின்னு சொல்லுவாங்க, பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பேக் அண்ட் ஆஸ் அ சர்வீஸ். ஓகேவா? பேக் அண்ட் ஆஸ் அ சர்வீஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஃபயர் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஃபயர் பேஸை யாரு டெவலப் பண்ணா, யார் இந்த ஃபயர் பேஸை வச்சிருக்கா? இப்போ AWS அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அமேசான் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபயர் பேஸ் அப்படிங்கிறத யார் வச்சிருக்கா அப்படின்னு நீங்க பார்த்தோம்னா, ஃபயர் பேஸை வச்சிருக்கக்கூடியவங்க வந்து கூகுள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாமே. ஸோ இந்த கூகுள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபயர் பேஸ் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபயர் பேஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி லைக் எக்கனாமிக்கலா ரொம்ப டவுனா இருக்கக்கூடிய ப்ரோட்டோடைப்ஸ் அந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஃபயர் பேஸ் அப்படிங்கிறது ஒரு கிளவுட் பேஸ்டு டூல் தான். ஸோ இதுல என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்கு அப்படின்னா, ஆத்தென்டிகேஷன் ஃபர்ஸ்ட் விஷயம். ஆத்தென்டிகேஷன்னா என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல எதனா ஓபன் பண்றதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரி வேணும். யா, குட். லைக் தட், அதே மாதிரிதான். அதாவது இப்போ உங்க வீடுனா உங்க வீட்டுக்குள்ள நீங்க நுழையணும் அப்படின்னா உங்ககிட்ட தான் சாவி இருக்கு. உங்க அக்கௌண்ட்னா உங்க அக்கௌண்ட்டுக்குள்ள போறதுக்கு உங்ககிட்ட தான் அதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும். அதை போட்டாதான் அது உள்ள ஓபன் ஆகும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குல்ல. ஸோ இதுதான் ஒரு பர்டிகுலர் பர்சன் இதுதான் பண்ணணும், இந்த அவங்களாலதான் இந்த லாகின் பண்ணி உள்ள போக முடியும் அப்படின்னு நம்ம செட் பண்றோம்ல. ஸோ அதுதான் ஆத்தென்டிகேஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம எந்தெந்த மாதிரியான ஆத்தென்டிகேஷன் பார்த்துருப்போம்? ஒரு யூசர் ஐடி வச்சு பாஸ்வேர்டு வச்சு உள்ள போற ஆத்தென்டிகேஷன் பார்த்துருப்போம். சைன்இன் கூகுள் ஆத்தென்டிகேஷன் பார்த்துருப்போம். அண்ட் ஓடிபி வச்சு ஆத்தென்டிகேஷன் பண்ணி உள்ள போறது பார்த்துருக்கோம். ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆத்தென்டிகேஷன் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணி பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரியல் டைம் டேட்டா பேஸ். அதாவது இப்போ நான் வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ண போறேன். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் சென்சார்லன்னு ஒரு டேட்டாவை வாங்கி நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அதை எடுத்து நான் வேற ஒரு இடத்துல ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த நான் ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் ஃபங்க்ஷன்ஸ். அந்த கிளவுடோட, அதாவது இப்போ நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, நான் ஒரு இடத்துல இருக்கேன். நான் என்ன பண்றேன், ஒரு கிளவுட்ல என்னோட போட்டோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி அதை ஒரு லிங்கா அனுப்பி ஒருத்தவங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னா, அவங்க அந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலுமே அந்த லிங்க் மூலியமா அந்த போட்டோவை ஆக்சஸ் பண்ணி எடுக்க முடியுது இல்ல. ஸோ இதான் நம்ம வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளவுட் ஸ்டோரேஜ், அந்த கிளவுட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அண்ட் ஹோஸ்டிங் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். லைக் நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த, அதாவது நீங்க பண்ணக்கூடிய ஒரு வெப் அப்ளிகேஷனா இருக்கட்டும், ஒரு இதா இருக்கட்டும், அதை நீங்க உங்க ஒரு சிஸ்டம்ல உங்களோட ஐபில ரன் ஆகக்கூடியதை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஹோஸ்ட் பண்ண போறீங்க. ஹோஸ்ட் பண்ணி ஒரு டெடிகேட்டட் லிங்கா கன்வெர்ட் பண்ணி நீங்க அதை என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போறீங்க. அப்போ அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணா அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீக் ஃபுல்லா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஹோஸ்டிங் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீக்ல உங்களுக்கு 3 ஹோஸ்டிங் டூல்ஸ் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துடுவோம். ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணி எப்படி ஹோஸ்ட் பண்றது, அதாவது ஃபயர் பேஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃப்ரீ ஹோஸ்டிங்காக ஃபயர் பேஸ் யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து கிட்ல எப்படி ஹோஸ்ட் பண்ண போறோம். அண்ட் தென் ஹோஸ்டிங்கர், அதாவது வேற ஒரு வெப் சர்வர்ல எப்படி ஹோஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த இதுல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஹோஸ்டிங் சர்வீசஸ் அண்ட் இது எல்லாமே ஃபயர் பேஸ்ல வந்துடும். அண்ட் தென் ஃபயர் பேஸ் அனலிட்டிக்ஸ், அதாவது என்னோட வெப்சைட்டை இத்தனை பேர் பார்த்துருக்காங்க,
ஸோ என்னோட வெப்சைட்டை இத்தனை பேர் பார்க்குறாங்கன்னா எந்த நோக்கத்துக்காக பார்க்குறாங்க, அவங்களோட இம்ப்ரெஷன் என்ன. இப்போ நார்மலாக நான் வந்து நார்மலாக கூகுளில் வந்து நான் ஒரு விஷயத்த வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டேன். அதாவது நான் வெப் சர்வர் மூலயமா ஒரு சர்ச் இன்ஜின்ல ஹோஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால சர்ச் இன்ஜின் கன்சோல் மூலயமா யார் யார் பார்த்துருக்கா, எத்தனை பேர் இம்ப்ரெஷன், எத்தனை கிளிக்ஸ் அப்படிங்கிறத என்னால நோட்டீஸ் பண்ண முடியும். இதுவே நான் ஃபயர்பேஸ்ல ஹோஸ்ட் பண்ணேன்னா ஃபயர்பேஸ் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி எந்த பர்சன் எனக்கு வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சு என்னோட பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸை நான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே ஃபயர்பேஸ் யூஸ் பண்ணி பண்றோம். ஸோ ஃபயர்பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாஸ் பேக்எண்ட் ஆஸ் அ சர்வீஸை தான் நம்ம வந்து ஃபயர்பேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போறோம். ஸோ இது புரிஞ்சிச்சா? ஃபயர்பேஸ்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, சரி. நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல வந்து நம்ம வந்து லாகின் பேஜும் சைன் அப் பேஜும் பண்ணியிருந்தோம், கரெக்டா? ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா லாகின் பேஜ் ஒரு சைன் அப் பேஜ் இது ரெண்டும் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு நிமிஷம், அதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இது நம்ம வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்காவே கொடுத்தோம். உங்களை வந்து ஒரு சைன் அப் பேஜ் செய்ய சொல்லி அதுக்கு சிஎஸ்எஸ் கொடுக்க சொல்லி நம்ம வந்து பார்த்துருக்கோம், கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் கொடுக்க போறோம். அதாவது இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஓகே ஓகே இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு இமெயில் ஐடி கொடுத்துட்டேன், சம் பாஸ்வேர்ட்ஸ் நான் கொடுத்தோடனே எனக்கு சைன் அப் ஆகுது. இப்போ நான் இங்கே சைன் அப் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே, ஒரு நிமிஷம், சைன் அப் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வருதா? ஸோ இந்த சைன் அப் சக்சஸ்ஃபுல்னு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து வந்திருக்கு. லைக் அதுலேயே எனக்கு என்ன பண்ணியிருக்கேன், நான் போட்ட இமெயில் ஐடிக்கு வெல்கம் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இதில் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நார்மலா நான் யூஸ் பண்றது அதே தான். நார்மலா நான் வந்து ஒரு லாகின் பேஜுக்கு என்ன செட்டப் கொடுக்க போறேனோ அந்த செட்டப்பை நான் கொடுத்துட்டேன். இது எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே லாகின் பேஜ் எப்படி பண்ணணும், லாகின் பேஜுக்கு எப்படி ஸ்டைல்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், கரெக்டா? கரெக்ட் தானே? இல்ல அதை திருப்பி நான் சொல்லணுமா? வாயை திறந்து சொல்லுங்கடா. ஓகே, சரி, நான் அதான் சொல்றேன், நீங்க இன்ட்ராக்டிவா இருந்தாதான் என்னால நெக்ஸ்ட் நான் ஈஸியா நிறைய ஷேர் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், லாகின் பேஜ் வச்சுட்டேன், அதாவது சைன் அப் பேஜ் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நான் அதுக்கான ஸ்டைல்ஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கூட எழுத போறேன், ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே, குரோம் போயிட்டு ஓகே குரோம் போயிட்டு நான் என்ன பண்றேன், ஃபயர்பேஸ், ஏன்னா நான் ஃபயர்பேஸ் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபயர்பேஸ் கன்சோல் அப்படிங்கிறத நான் போடுறேன். ஃபயர்பேஸ் கன்சோல்னு போட்டோன்னே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் வந்து வருது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கோ டு கன்சோல் அப்படின்னு இந்த இடத்துல என்னோட கர்சரை பாருங்க, கோ டு கன்சோல் அப்படின்னு ஒரு சைட்ல ஒன்று இருக்கு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணோன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னா கன்சோல்குள்ள போகுது. நார்மலா நீங்க கூகுள் கிளவுட் ஆக்சஸ் பண்ணனாலுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சோல்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கன்சோல்குள்ள போயிட்டு தான் நீங்க அந்த உங்களோட கிளவுட் சர்வீஸ் என்னென்ன வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், இதுக்குள்ள போனேன், சர்ச் இன்ஜின்ல போயிட்டு ஃபயர்பேஸ்னு ஒன்று அடிச்சேன். ஃபயர்பேஸ் அடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், கன்சோல்குள்ள போனேன். கன்சோல்குள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா
ஆல்ரெடி நான் இங்க வந்து ஒரு கோடை வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் புதுசா ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா கிரியேட் நியூ ஃபயர் பேஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்றேன், ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் வெப் ஆப் அப்படின்னு நான் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு அது நேம் இருந்துச்சுன்னா எனக்கு வெப் ஆப் அப்படின்றது வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இது இருக்கிற எல்லாத்துக்குமே நான் வந்து கண்டினியூ கொடுத்துட்டு ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்றேன். அதாவது இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றேன். அதாவது இதுதான் என்னோட ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம்ல தான் எனக்கு எல்லாமே வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு இந்த என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த என்விரான்மெண்ட் கிரியேட் ஆனோடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது எது சம்மந்தப்பட்டது அப்படிங்கறத நான் இதுக்கு நான் சொல்லணும். கரெக்டா? இப்போ இது வந்து ஒரு ஆப்பா, இல்ல இது ஒரு வெப் அப்ளிகேஷனா, இல்ல இது ஒரு iOS ரிலேட்டடானதா அப்படிங்கறத நான் கொடுக்கணும். இந்த இடத்துல நான் ஆட் ஆப் அப்படின்றது கொடுத்தோன்னே இங்க எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். iOS ரிலேட்டடா, இல்ல ஆண்ட்ராய்டு ஆப் ரிலேட்டடா, இல்ல வெப் அப்ளிகேஷன் ரிலேட்டடா. ஸோ இந்த மாதிரியான விஷயம் நிறைய இருக்கும். ஸோ இப்போ நான் பண்ண போறது வெறும் வெப் அப்ளிகேஷன் ரிலேட்டட் தான். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், வெப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்னோட வெப்புக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து நான் வெப் அப்படின்னே கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ரெஜிஸ்டர் பண்றேன். ஓகேவா? எனக்கு நான் இந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ணோன்னே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு எஸ்டிகே கிடைக்கும். ஸோ எஸ்டிகே மீன்ஸ் என்னன்னா ஆல்ரெடி ப்ரீ பில்டா பண்ணி வச்சிருந்த ஒரு கோட். இந்த இதை நம்ம என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஸோ எதுக்காக இதை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துலதான் எனக்கு மெயினான விஷயம் எல்லாமே எனக்கு இங்கதான் கொடுத்துருப்பாங்க. அதாவது உன்னோட இப்போ நான் கிரியேட் பண்ற மாதிரியே எத்தனையோ பேரு எத்தனையோ இடத்துல ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா லைக் இதை யூஸ் பண்ணி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆத்தென்டிகேஷன் டொமைன் அண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு ஆப் ஐடி இருக்கும். ஸோ இந்த ஆப் ஐடியை வச்சுதான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஆக்சஸா இருக்கட்டும், அதுக்கு தகுந்த மாதிரியான பெர்மிஷன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே அவங்க இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏபிஐ கீ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் நாம என்ன பண்ணலாம், சர்வர் சைட் கம்யூனிகேஷன்ஸை பில்ட் பண்றதுக்காக இந்த ஏபிஐ கீ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆத்தென்டிகேஷன் டொமைன், அதாவது இப்போ நான் சைன்இன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். அதாவது சைன்இன் பண்றவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றது எப்படி அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு எங்க நடக்கும் அப்படின்னா இந்த ஆத்தென்டிகேஷன் டொமைன் அப்படிங்கிறதுலதான் நடக்கும். ஓகேவா? ஸோ இதை பத்தி நான் கிளியரா சொல்றேன். இப்போ நான் கண்டினியூ கொடுத்துட்டேன். ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு இங்க ஒன் ஆப் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் நான் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி பண்ண இடத்துக்கு போறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இமெயிலும் பாஸ்வேர்டும். ஓகேவா? இமெயில் பாஸ்வேர்டு ரெண்டுமே கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேவ் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னா நான் இந்த இடத்துல ஜாவாஸ்கிரிப்ட் கோட் அடிச்சதுனால எனக்கு என்ன ஆகும்னா இப்ப யாராச்சும் சம்திங் இப்ப யாராச்சும் வந்து லாகின் பண்றாங்க அப்படின்னா சைன் அப் பண்றாங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா சைன் அப் சக்சஸ்ஃபுல் அப்படின்ற மெசேஜ் வந்துடும். அண்டு இந்த இடத்துல நான் வந்து யூசர்ல போயிட்டு பார்த்தேன் அப்படின்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு கீ வந்து ஐடி வந்து எனக்கு இங்க அசைன் ஆயிடும். இப்போ நான் நார்மலாவே என்ன நடக்கும் அப்படின்னா எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலுமே நீங்க ஒரு இடத்துல யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி வந்து நார்மலா இப்ப நீங்க போடக்கூடிய யூசர் ஐடி வந்து நார்மலா நீங்க என்ன யூசர் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த யூசர் ஐடி வந்துடும். பட் ஆனா உங்களோட பாஸ்வேர்டு என்னைக்குமே நீங்க அடிக்கக்குள்ள அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு வந்து ஒரு ஹேஷ் கீயாவும் ஆர்எல்ஸ் இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு ஐடியாவும் உங்களுக்கு வந்து மாறிடும். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, நார்மலா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அங்க இண்டெக்ஸ் HTML வந்து நம்ம HTML கோட வச்சு எழுதிட்டோம். CSS யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், அதுக்கு ஸ்டைல்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல இதை நான் எப்படி போட்டேன் அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்கு வந்திருக்கும்.
ஸோ இந்த இடத்துல நான் இதை எப்படி போட்டேன் அப்படின்னா சிம்பிள். இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட என்ன சொன்னேன், அங்க ஒரு கோடு இருக்கும், அந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது அவங்களாவே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கோடை கொடுத்துருவாங்க இந்த எஸ்டிகேல. ஸோ அந்த கோடை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த கோடை நான் ஆல்ரெடி வாங்கி காப்பி பண்ணி நான் இதுல பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இதுல பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் என்ன பண்றேன் அப்படிங்கிறது தான் இங்க மேட்ரே. ஸோ மீதி இருக்கிறதுலாம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட், அதாவது என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டை, அதாவது இது வந்து டிஓஎம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஓஎம் மெத்தட் மூலயமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ இங்க நான் வந்து சைன் அப் கண்டெய்னர் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த சைன் அப் கண்டெய்னரை நான் இங்க இருந்து கால் பண்றேன். ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு wrap ஆஃப் ஃபார்ம் பண்ணிக்குது. அதாவது இதெல்லாம் ஒரு எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட்ல நான் என்ன பண்றேன், இங்க நான் வந்து ஒரு ஐடியை கெட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி. சேம் ஆஸா அது என்ன பண்ணுது அப்படின்னா லாகின்க்கும் ஒரு wrapper-ஆ வந்து இது வந்து ஆக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் கண்டெய்னருக்கும். ஸோ இது மூணுக்குமே இது என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு வந்து வெளியே வந்து ஆக்ஷன்ஸ் வந்து வெளியே எங்கேயுமே விசிபிள் ஆகாது. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இன்பில்டா உள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண அப்படின்னா சேம் ஆஸ் அந்த ஒரு சைன் அப் பட்டன், இந்த சைன் அப் பட்டன்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்ன சைன் அப் பட்டன்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஈவெண்ட் லிசனர், அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நான் இங்க வந்து சொல்றேன். ஓகேவா? ஸோ இது மாதிரி விஷயம் எல்லாமே இங்க வந்து நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் ஆக்சுவலா இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு நடத்துவாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் லிசனர் கான்செப்ட் யூஸ் பண்ணி என்ன நடக்கும் அப்படின்னா அங்க வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு இங்க வந்து இது நடக்கணும். இப்போ இந்த சைன் அப் பட்டன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஈவெண்ட் லிசனர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸை கூப்பிட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அந்த ரெண்டு வேல்யூமே எனக்கு வந்து கெட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த அங்க என்டர் பண்ணிருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூ எனக்கு வந்து கெட் ஆகிட்டு எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சைன் அப் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜ் வந்து எனக்கு இங்க வரணும் அப்படிங்கறத நான் இங்க நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் சேம் ஆஸ் அதே மாதிரிதான் லாகின் அப்படிங்கறத கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டு வேல்யூ இருக்கு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நான் கெட் பண்ணணும். கெட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜ் வந்து எனக்கு வந்து அங்க வரணும். இப்போ சேம் இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா லாகின் அப்படிங்கிறது கிரியேட் லாகின்ல போயிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணிக்கிறேன். சைன் அப் பண்ணிட்டு ஓகே 17 ஓகே 6 கேரக்டர். இப்போ நான் இங்க சைன் அப் அப்படிங்கறத கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த பட்டன், அதாவது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சைன் அப் பட்டன் இருக்குல்ல, ஸோ இந்த சைன் அப் பட்டன் என்ன பண்ணதுன்னா இந்த சைன் அப் பட்டன் வந்து ஈவெண்ட் லிசனர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெண்டு எலமெண்டோட அந்த ரெண்டு வேல்யூவை எடுத்துக்கிட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் எனக்கு கொடுக்கணும். சைன் அப் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு அலர்ட் மெசேஜ் எனக்கு கொடுக்கணும். அப்படி அந்த இடத்துல இப்போ நான் வந்து அந்த இடத்துல வந்து 5 தான் போட்டேன். அதாவது 1 2 3 4 5 5 கேரக்டர் தான் போட்டேன். ஆனா அங்க 5 கேரக்டர் போட்டதுனால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல வந்து ஒரு எரர் மெசேஜ் வந்துச்சு. ஓகேவா? அது நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ அந்த எரர் மெசேஜ் வருது இல்ல. ஸோ இதுதான் நம்ம வந்து ஈவெண்ட் லிசனர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேம் ஆஸ் இப்போ நான் சைன் அப் பண்ணிட்டேன். இப்போ நான் லாகின் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ நான் லாகின் கொடுத்துட்டு இப்போ நான் சேம் ஆஸ் அதே பாஸ்வேர்டு அதே இதே போடுறேன். அதை போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் வருதுல்ல. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த இடத்துல நான் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணாலுமே எனக்கு அந்த இடத்துலயும் சேஞ்சஸ் வந்து மாறும்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் லாக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? லாக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன்னா எனக்கு லாக் அவுட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்ல. ஸோ இதுதான் சிம்பிள். அந்த ஈவென்ட் லிஸ்னர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு அந்த பர்டிகுலர் உள்ள இருக்கக்கூடிய அலர்ட் வந்து எனக்கு வந்து வெளியே விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறது தான் நான் இங்க கொடுக்குறேன். ஓகேவா? சேம் ஆஸ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒன்ஸ் ஒவ்வொரு வாட்டி லாகின் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்டைல் கண்டெய்னருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே எனக்கு என்ன ஆகும்னா டிசேபிள் ஆயிடும். இப்போ எப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்த நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் சைன் அப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இங்க இருக்க வேல்யூ எல்லாமே எனக்கு என்ன ஆயிடும்னா எரேஸ் ஆயிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் எரேஸ் ஆயிட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி வந்து எதுவுமே இல்லாத மாதிரியே எனக்கு வந்து காட்டுது இல்ல. ஸோ இந்த விஷயத்த தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல இதை நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஆத்தென்டிகேஷனை வச்சிருக்கோம். ஓகேவா? சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஒண்ணுமே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் இதுலேன்னு இது வரைக்கும் நான் அந்த கோடை வந்து அவங்க கொடுத்த கோடை, அதாவது ஃபயர்பேஸ் எனக்கு கொடுத்த கோடை நான் வந்து காப்பி பண்ணி போட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்குமே நான் ஒவ்வொரு ரேப்பரை கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது எனக்கு இதெல்லாம் இது இது அதாவது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விராப்பை கொடுத்துட்டேன். ஓகே, இதுனா இதை நீங்க டாக்குமெண்டா இதை நீங்க கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு விராப்பா கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே அதாவது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட் லிஸ்னர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிளிக் பண்ணா எனக்கு இது நடக்கணும், கிளிக் பண்ணா எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் இங்க கொடுத்துட்டேன். ஓகேவா? இதுதான் இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், ஆத்தென்டிகேஷனை நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? சோ இப்போ யார் எனக்கு இங்க லாகின் பண்ணாலுமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இங்க லாகின் இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா? சோ இப்போ நான் ஹோஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா? சோ இதை நான் எப்படி ஹோஸ்ட் பண்றது அப்படின்னா, சிம்பிள். ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டர் எங்க இருக்கு அதை நான் ஃபர்ஸ்ட் தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்னோட டெஸ்க்டாப்ல வெப் டெவலப்மெண்ட் பேசிக்ஸ்ல ஃபயர் லாகின் இங்கதான் எனக்கு அந்த 4 ஃபைலுமே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சிஎம்டி அதாவது கமெண்ட் ப்ராம்ப்டை இந்த பர்டிகுலர் பாத்துக்கு நான் ஓபன் பண்றேன். சிஎம்டின்னு சொல்லிட்டு நான் ஓபன் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் ஆயிடுச்சு. அதாவது இந்த பாத்துக்கு எனக்கு ஓபன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன், சேம் ஆஸ் இதுக்குள்ள வந்துட்டு நான் பில்ட் போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹோஸ்டிங் அப்படிங்கறத கொடுத்துட்டேன். அதாவது நான் ஹோஸ்ட் பண்ணி நான் இது வந்து ஒரு டெடிகேட்டட் லிங்கா எடுக்க போறேன். கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி என்னோட சிஸ்டம்ல npm இன்ஸ்டால் அப்படிங்கிற கமெண்ட்டை நான் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டேன். அதனால நான் வந்து திருப்பி ரன் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் யூசரா இருந்தீங்க அப்படின்னா இந்த கோடை காப்பி பண்ணி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இதுல பேஸ்ட் பண்ணி இதுல ரன் பண்ணுங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கும். அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட சிஸ்டம்ல ஃபயர்பேஸ் டூல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே இது எனக்கு ஆல்ரெடி இருக்கு அதனால எனக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபயர்பேஸ் லாகின் அப்படிங்கிற கமெண்ட்டை நான் ரன் பண்ண போறேன். ஃபயர்பேஸ் லாகின் அப்படிங்கிற கமெண்ட்டை நான் ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் லாகின் பண்றேன். அதாவது ஓகே இப்போ நான் வந்து ஃபயர்பேஸ் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஃபயர்பேஸ் லாகின் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்னோட கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, லாகின் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு இது வந்து காட்டுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது வரைக்கும் என்னோட ஃபைல்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா, அதாவது
அந்த பர்டிகுலர் பாத்துக்குள்ள பார்த்தோன்னா என்னென்ன இருக்கு, இண்டெக்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்கு, ஸ்டைல்னு ஒரு ஸ்டைல் ஷீட் இருக்கு, ஆப்னு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் ஃபயர்பேஸ் init அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை ரன் பண்ண போறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்ப வந்து 3 ஃபைல் தான் இருக்கு அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள. அதாவது ஃபயர் லாகின் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள 3 ஃபைல் தான் இருக்கு. இப்போ நான் ஃபயர்பேஸ் init அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை நான் ரன் பண்றேன். இப்ப நான் ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே ஆர் யூ ப்ரோசீட், எஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஹோஸ்டிங் தான் நான் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே, ஹோஸ்டிங் கொடுத்துட்டேன். ஆல்ரெடி அதாவது நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ நான் அங்க என்னென்ன ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணனோ அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வந்துடும். ஸோ நான் எஃப்ஐ ஆப் அப்படின்றத வச்சேன். ஸோ அதனால நான் எஃப்ஐ ஆப்னு கொடுத்துட்டேன். ஓகே, டைரக்டரி. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், என்கிட்ட 3 ஃபைல் தான் இருந்துச்சு. என்னென்ன ஃபைலு, index.html அண்ட் ஸ்டைல் ஷீட் ஒன்று இருந்துச்சு, app.js இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு எத்தனை இருக்கு, இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன வந்திருக்குன்னா, பப்ளிக்னு ஒரு டைரக்டரி வந்திருக்கு, ஃபயர்பேஸ் ERCன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேக்கேஜ்ல ஏதோ ஒன்று வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து git ignore source அப்படின்னு ஏதோ ஒன்று வந்திருக்கு, அண்ட் ஃபயர்பேஸ் JSN ஃபைல் ஒன்று வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த init கமெண்ட் கொடுத்தோடனே அது என்ன பண்ணுதுன்னா, இனிஷியேட் பண்ணி இது வந்து ஒரு சர்வரா வந்து மாத்தி கொடுக்குது. ஸோ இப்போ நான் இது என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே, பப்ளிக்குள்ள ஏதாச்சும் ஃபைல் இருக்கான்னு பாக்குறேன். ஸோ பப்ளிக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைலை டெலீட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு எந்தெந்த ஃபைல்லாம் நான் ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஃபைல்லாம் நான் ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி பப்ளிக்குள்ள போஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த 3 ஃபைல் தான் ஹோஸ்ட் பண்ணணும். இந்த 3 ஃபைல் தான் எனக்கு அவுட்புட்டா வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், அதை நான் அந்த பப்ளிக் அப்படிங்கிற டைரக்டரிக்குள்ள நான் போஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபயர்பேஸ் டிப்ளாய் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருக்கு. ஸோ இந்த ஃபயர்பேஸ் டிப்ளாய் அப்படிங்கிற கமெண்ட்டை நான் ரன் பண்றேன். ஓகே, இப்போ எனக்கு இங்க ஒரு யூஆர்எல் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட யூஆர்எல். இதை நான் காப்பி பண்ணி நான் ஓகே ரேண்டமா சூஸ் பண்ணுவோமா? ஓகே, ஓகே, ஓகே. யாரை சூஸ் பண்ணலாம் ரேண்டமா? முஷரஃப். யா, வாலண்டியரா வரீங்க. ஓகே, நீங்க என்ன குரூப் முஷரஃப்? என்ன, யாரோட மென்டர்? நாகராஜ் மென்டர். ஓகே, வாய்ஸ் கேக்குங்களா? ஓகே, ஓகே, வெயிட். தீரஜ் குமார். அந்த லிங்கை வந்து முஷரஃப்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நான் அந்த ஓகே முஷரஃப். நெக்ஸ்ட் இன்னொருத்தவங்க சூஸ் பண்ணலாம். தர்ஷனா, நடேசன், எட்வின். ஹலோ சார். நீங்க யாரு குரூப்மா மென்டார்? உங்களுக்கு மென்டார் யாரு? விமல் ராஜ். ஓகே, ஓகே.
தீரஜ். அது விமல் குரூப்லயும் நாகராஜ் குரூப்லயும் போட்டுட்டு எனக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு 3 நேம் கால் பண்ணல. எட்வின், முஷ்ரஃப், தர்ஷனா, நடேசன். நீங்க 3 பேரும் நீங்க என்ன பண்றீங்க, அது ஒழுங்கா ஒர்க் ஆகுதா அப்படின்னு எனக்கு டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்படிதான் நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க உங்க வெப் அப்ளிகேஷன் லைக் இப்ப நான் பண்ண ஆத்தென்டிகேஷன்ட்டு நான் சொல்ல வரல. ஓகேவா? இப்போ சேம் ஆஸ் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ் லைக் உங்களோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை போயிட்டு நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெப் சர்வர்ல போயிட்டு நீங்க ஹோஸ்ட் பண்ணி அதுக்கு அமௌண்ட் கட்டி நீங்க இது பண்றதை விட, ஸோ இந்த மாதிரியான ஃபயர் பேஸ் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு நீங்க ஹோஸ்ட் பண்ணி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே மச் பெட்டரா இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சிம்போசியம் வைக்கிறப்போ உங்களுக்கு வெப்சைட் பண்றது, ஸோ அந்த வெப்சைட் காட்டுறது அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே எதை யூஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபயர் பேஸ். இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. கிட்டப் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அண்ட் இன்னும் சொல்லணும்னா நெட்லிஃபை. ஸோ அந்த மாதிரியான விஷயம் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஃப்ரீ ஹோஸ்டிங் டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணி ஹோஸ்ட் பண்ணி ஒரு டெடிகேட்டட் லிங்க்கை இப்படிதான் நம்ம வந்து எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ அந்த லிங்க் உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சா? லிங்க் உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சா? வந்துருச்சு ப்ரோ, வந்துருச்சு. டெஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. லாகின் சக்சஸ்ஃபுல்லி. லாக் அவுட் பண்ணுமா? லாகின் பண்ணும். தர்ஷனா. ஹலோ, சொல்லுங்கண்ணா. அப்ப லிங்க் உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சுங்களா? ரீச் ஆயிடுச்சுங்கண்ணா. ஓகே ஓகே. ஒர்க் ஆகுதுங்களா? ஒர்க் ஆகுதுங்கண்ணா. ஓகே. ஓகே, கரெக்டா ஒர்க் ஆகுது ப்ரோ. ஓகே ஓகே. நிறைய பேர் பண்ணிருக்கீங்க. சூப்பர். நீங்க யார் யார் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் எனக்கு இங்க வந்துடும். லைக் சூர்யாவா இருக்கட்டும், அந்த நடேசன், தர்ஷனா, ஓகே, பாலாஜி, எட்வின். ஸோ நீங்க பண்ண டீட்டெயில்ஸுமே எனக்கு இங்க வந்து இப்படிதான் எனக்கு விசிபிள் ஆகும். ஓகே, நீங்க எந்த டைமுக்கு உள்ள வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து இது மூலயமா நான் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லாகின் ஆத்தென்டிகேஷன் நம்ம இப்படிதான் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நான் வந்து ஹோஸ்டிங் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். ஓகேவா? எப்படி ஒரு டெடிகேட்டட் லிங்கா எடுக்கிறது அப்படிங்கறதே நான் சொல்லிட்டேன். கரெக்டா? ஹோஸ்டிங்ல யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? எப்படி ஹோஸ்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு? ப்ரோ எனக்கு டவுட் ப்ரோ. இப்போ நீங்க ஹோஸ்டிங் வந்து இப்போ ஃப்ரீயா பண்ணலாம் சொல்றீங்க. இப்போ நிறைய ஹோஸ்டிங் இந்த கோடாடி அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ காசு கொடுத்து இந்த 1 மந்த்துக்கு இந்த 5 மந்த்ஸ்க்கு 1 இயர் அப்படி கொடுக்குறாங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? சிம்பிள், ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து இப்ப நான் இந்த மாதிரியான ஃப்ரீ ஹோஸ்டிங் பண்ணிட்டேன் அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த லிங்க் நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் கொடுக்குற பேரே எனக்கு இங்க வராது. ஃபர்ஸ்ட் திங் அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நினைக்கிற பேரை என்னால இங்க வைக்க முடியாது. இதனால இதுல இருந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா எஃப்ஐ ஆப் 6acc.web ஆப் அந்த மாதிரி எனக்கு இப்படி வருது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சு போட முடியுமா? சிம்பிள். இதுவே கூகுளுக்கு இப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து கூகுள அப்ரோச் பண்ண முடியுமா? google.com அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக google/6acce
அப்படின்னு போட்டாதான் உங்களுக்கு கூகுளோட ரீச் ஆகும் அப்படின்னா உங்களால அதை யூஸ் பண்ண முடியுமா ஈஸியா? நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இதை நான் வந்து குரோம்ல போயிட்டு நான் வந்து வெறும் சும்மா எஃப்ஐ ஆப் அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு வராது. ஓகேவா? என்னால அதை வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுவே நான் ஸ்பெல்லிங் தப்பா கூகுளுக்கு நான் ஸ்பெல்லிங்கே தப்பா போட்டாலுமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கூகுள் வந்து எனக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இதுல இந்த 2 பெனிஃபிட்ஸ். அதாவது இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா சர்ச் இன்ஜின்ல ஹோஸ்ட் பண்ணல. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் சர்ச் இன்ஜின்ல ஹோஸ்ட் பண்ணல, ஒரு வெப் சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு ப்ரோ. ஓகே. ஸோ இந்த ஆக்சுவலா இதை நான் உங்களுக்கு எதுக்காக சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, நீங்க பண்ணக்கூடிய அப்கமிங்ல வரக்கூடிய மைனர் ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்கா இருக்கட்டும், நீங்க நார்மலா நீங்க பண்ணி அதை ஜிப்பா கன்வெர்ட் பண்ணி அனுப்புறதை விட இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அதுல நீங்க ஹோஸ்ட் பண்ணி நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா இட் மச் பெட்டர். பாக்குறதுக்குமே நல்லா இருக்கும், எங்களால ஹேண்டில் பண்றதுக்குமே ஈஸியா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த ஹோஸ்டிங் மெத்தட் பண்றது எப்படி அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். புரியுதா? ப்ரோ நீங்க இப்ப பேர் போட்டிருக்கீங்களா அந்த ஃபோல்டர் நேம்ஸ் எல்லாம், அது நீங்க அப்படியே போடலாமா இல்ல பேர் சேஞ்ச் பண்ணலாமா? எக்ஸாம்பிள் இப்போ index.html போட்டிருக்கீங்க, style.css போட்டிருக்கீங்க, app.json போட்டிருக்கீங்க, அது வந்து பேர் அப்படியே இருக்கணுமா இல்ல? இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஒரு வெப் சர்வர்ல போயிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க போஸ்ட் பண்ணக்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், அதாவது உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? எந்த ஒரு வெப் அப்ளிகேஷனுக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படின்னா அது வந்து index.html தான் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? நீங்க ஒரு வெப் சர்வர்ல போயிட்டு நீங்க ஹோஸ்ட் பண்ணாலுமே கிட்டத்தட்ட 108 ஃபைல் இருந்தாலுமே index.html அப்படிங்கிற ஃபைல் நீங்க எந்த இடத்துல வச்சிருந்தாலுமே அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுல இருந்தா உங்க வெப் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? மத்ததுக்கு நீங்க வெளியே நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனா உள்ள இப்போ நான் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேனே, ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டைலோட நேமை மாத்தினேன் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துலயே நான் மாத்தணும். அதாவது நான் இந்த இடத்துல லிங்க் பண்ணிருக்கேன்ல, ஸோ அந்த லிங்க் பண்ணிருக்கக்கூடிய நேமை நான் மாத்தினா ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டைல்ஸ் அப்படின்றத வச்சுட்டு நான் இந்த இடத்துல ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறத நான் மாத்தினேன் அப்படின்னா அப்போ ஓகே, நான் வெளியும் நேம் மாத்திக்கலாம், உள்ளே நேம் மாத்திக்கலாம். பட் எனக்கு மெயினான விஷயம் எனக்கு என்னன்னா index.html அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த மெயினான விஷயம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இந்த ஹோஸ்டிங்ல? ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போறது எல்லாமே இந்த ஹோஸ்டிங் ஆத்தென்டிகேஷன் மட்டும்தான். வேற எந்த டவுட்ஸ்? ஹோஸ்டிங் வந்து நீங்க Firebase யூஸ் பண்ணிக்கிறீங்களா? அது மாதிரி Netlify யூஸ் பண்ணலாமா? தாராளமா யூஸ் பண்ணலாம். Netlify அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஃப்ரீ ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து அதாவது இந்த பர்டிகுலர் செஷன்ல நான் 4 இது பார்க்கலாம். நான் இந்த வீக்ல 4 ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் பார்க்கலாம். அதாவது அதுல வந்து உங்களுக்கு வந்து 3 வந்து ஃப்ரீயும் 1 வந்து பெய்டு இதுலயே வந்துடும். ஸோ அந்த பெய்டு இது எப்படி அப்படிங்கிறத நாங்க ஆக்சுவலா அமௌண்ட் பே பண்ணி நாங்க ஆக்சுவலா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வெப் சர்வரை டைரக்டா நாங்க உங்களுக்கு காட்ட போறோம். ஓகேவா? ஸோ மீதி இருக்க 3 ஃப்ரீ ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் என்னென்ன அப்படின்னா லைக் இப்போ காட்டின ஃபயர்பேஸ் ஒன்று, நெட்லிஃபை ஒன்று, நெக்ஸ்ட் வந்து கிட்டப் ஒன்று. ஸோ இந்த 3 பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ல வந்துடும். அண்ட் 1 பிளாட்ஃபார்ம் வந்து ஹோஸ்டிஞ்சர் ஆர்எல்ஸ் மேபி டைம் இருந்துச்சுன்னா அமேசான் வெப் சர்வீஸ் கூட பண்ணலாம். ஓகே, தாராளமா. ஆனா இதுல இந்த பேக்கேஜ் வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த வீக்குள்ள கண்டிப்பா இந்த 3 பிளாட்ஃபார்ம், அதாவது நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா கிட்டும் இதுவும் பார்த்துடலாம், கிட்டும் நெட்லிஃபையும் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகே, இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்றதுல நோட்.js தேவைப்படுமா இல்ல வேணாமா? நோட்.jsலாம் தேவைப்படாது. ஓகே ஓகே. இல்ல போன தடவை மயூரி வந்து டெவலப் பண்ணி வைக்க சொன்னாங்க,
இல்ல அது நீங்க அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேக் எண்டா ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் பண்ற உங்களோட லோக்கல் ஹோஸ்ட்ல பேக் எண்டா ரன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க Node.js வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹை ஹை பில்டா போனா நம்ம வந்து Node.js வந்து யூஸ் பண்ணலாம். பட் நான் நார்மலா போனோம் அப்படின்னா நம்ம இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷனே இட்ஸ் மச் பெட்டர். ஓகே ப்ரோ, ஓகே. இல்ல அவங்க இன்ஸ்டால் பண்ணி வைக்க சொன்னாங்க Node.js. அதுதான் சொல்றேன். நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து ஹை கிரேடா போகணும், இன்னும் கொஞ்சம் ஸ்டாட்டிக் வெப்சைட் டைனமிக்கா போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இட்ஸ் மச் பெட்டர். நீங்க Node.js யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண வேணாம் நான் சொல்லல. ஓகே ப்ரோ, ஓகே. வேற ஏதாச்சும் டவுட்? என்ன அதுமா ஹோஸ்டிங் இன்னொரு தடவை சொல்லலாம். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் வந்து வேற ஒரு இதை ஹோஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஓகே, எதை ஹோஸ்ட் பண்ணலாம்? ஓகே, ஓகே. இப்போ வந்து இதுதான் நான் வந்து வச்சிருக்கக்கூடியது. ஓகே, இப்போ வந்து இதுதான் வந்து நான் வந்து இப்போ இதை நான் வந்து என்னோட லோக்கல் சிஸ்டம்ல நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 127.0.0.01.550 இப்படிங்கிற ஒரு ஐபில இது ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஐபில இது ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்னா ஹோஸ்ட் பண்ண போறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஹோஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது வந்து என்ன பாத்துல இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துலதான் எனக்கு இது எல்லா ஃபைலுமே ஓ ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே, சாரி. ஓகே, இந்த இடத்துல தான் எனக்கு ஆக்சுவலா இந்த ஃபைல தான் நான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா? இந்த ஃபைல தான் நான் ஹோஸ்ட் பண்ண போறேன். ஓகே, இதை நான் வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது எந்த இடத்துல இருக்கு, இதுதான் நான் ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே. இது வந்து எனக்கு தேவையில்ல, நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இதுதான் நான் வந்து ஹோஸ்ட் பண்ண போற ஃபைல் எல்லாமே இதுதான். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்ன இருக்கோ அந்த பாத்துக்கிட்ட போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா சி அப்படின்னு நினைச்சு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஓகே, குரோம் போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஆல்ரெடி என்னோட சிஸ்டம்ல ஃபயர்பேஸ் டூல்ஸ் இருக்கு. அதனால நான் ஃபர்ஸ்ட் திங்க நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸ்கிப் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஃபயர்பேஸ் லாகின், ஆல்ரெடி நான் லாகின் பண்ணிட்டேன். அகைன் நான் லாகின் அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்தாலுமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி லாகின் அப்படிங்கிறது தான் எனக்கு வரும். ஓகேவா? ஸோ அதனால நான் இதையும் ஸ்கிப் பண்ணலாம். ஸோ நான் இதை அவங்க நான் ரன் பண்ணி காட்டுறேன், என்ன ஆகுதுன்னு நீங்க பாருங்க.
ஓகேவா? ஸோ இந்த இது எதுக்காக அப்படின்னா, உங்களோட சிஸ்டம்ல நீங்க Firebase கன்சோல்ல லாகின் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்றதுக்காக வேண்டி தான் இது. ஸோ நான் ஆல்ரெடி என்னோட இமெயில் ஐடியில நான் லாகின் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அதனால ஆல்ரெடி லாகின் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஃபைல்ஸ் தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு இனிஷியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, Firebase init அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நான் இங்க ரன் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து இனிஷியேட் பண்றேன். நான் ஹோஸ்டிங் தான் பண்ணணும். ஆப் ஹோஸ்டிங் வேற, ஹோஸ்டிங் வேற. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ல நான் ஹோஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஓகே ஓகே வெப் ஆப்னு இருக்கு. ஸோ இந்த வெப் இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெப் ஆப் அப்படிங்கறத நம்மளோட நேம் ப்ராஜெக்டோட, அதாவது இந்த என்விரான்மெண்டோட பேரு வெப் ஆப். ஓகேவா? ஸோ அதனால நான் வெப் ஆப் அப்படிங்கறத தான் நான் போஸ்ட் பண்ண போறேன். ஸோ வெப் ஆப் அப்படிங்கறத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன டைரக்டரி வேணும். இப்போ இந்த இடத்துல பப்ளிக்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பப்ளிக்னு இருக்கிறதுனால நான் அப்படியே கொடுத்துட்டேன், பப்ளிக்னு கொடுத்துட்டேன். ஓகே ஓகே எனக்கு இந்த இடத்துல ஒரு செட்டப் வந்து எனக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஓகே ஓகே இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த இடத்துல எத்தனை ஃபைல் இருந்துச்சு? வெறும் 9 ஃபைல் தான் இருந்துச்சு. இப்போ எனக்கு எத்தனை ஆயிடுச்சு அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா எனக்கு ஒரு 4 ஃபைல் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த பப்ளிக்குள்ள நான் என்னென்னலாம் ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், நான் என்னென்ன ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே எனக்கு இந்த பப்ளிக்குள்ள தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க இது இங்கேருந்து யூஸ் பண்ணாம நீங்க ஹோஸ்டிஞ்சருக்குள்ள எங்க போனாலுமே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பப்ளிக் அப்படிங்கிற ஒரு ஃபைல்குள்ளதான் நீங்க என்ன ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அதுக்குள்ளதான் நீங்க ஹோஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இது ஓகே இது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்குள்ள போட்டுட்டேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள நீங்க பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டி தான் லாஸ்ட் கமெண்ட்டை நீங்க டைப் பண்ணணும். லாஸ்ட் கமெண்ட் என்ன? Firebase deploy. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இப்போ இதை நீங்க லாஸ்ட் கமெண்ட் உள்ள பேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க Firebase deploy அப்படிங்கிற கமெண்ட் அடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள என்ன ஃபைல் இருக்கோ அந்த ஃபைல் தான் உங்களுக்கு ஹோஸ்ட் ஆகும். இப்போ நான் Firebase deploy அப்படிங்கிற கமெண்ட்டை நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த இடத்துல லோட் ஆகுது. ஓகே ஓகே இப்போ இந்த இதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே ஸ்டைல் ஒழுங்கா உட்காரல. ஓகே ஓகே ஒரே நிமிஷம். ஓகே இப்போ ஸ்டைல்ஸ் உட்காந்துருச்சு. இப்போ நான் அகைன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே இப்போ இதுக்கும் எனக்கு என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னா, நான் இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல ஒரு டெடிகேட்டட் லிங்கா எனக்கு இங்க கிடைக்குது. ஆனா இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா,
எனக்கு இந்த இடத்துல ஒரு ஐபியா கிடைக்குதுல்ல. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் எனக்கு இதுதான். ஓகேவா? ஸோ இப்படிதான் நான் ஹோஸ்ட் பண்ணி நான் எடுக்கிறேன். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுக்கணும். ம். ஓகே. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? அது ஏன் ப்ரோ ஸ்டைல் உட்காரவே இல்லை லெஃப்ட் சைட்ல? ஒரு நிமிஷம். அது நான் ஃபர்ஸ்ட் ஹோஸ்டிங் பண்ணக்குள்ள நான் இந்த இடத்துல மாத்தி ஹோஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அது இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். ப்ரோ கொஞ்சம் லேட் ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. சரி, ஓகே. ஆக்சுவலா இன்னைக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட் லிஸ்னிங் நடத்துறதா தான் பிளான். இன்ஸ்ட்ரக்டருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த புது டாபிக் வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபர்தர் கிளாஸ்ல கரெக்டா உங்களுக்கு அதை கேட்சப் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அட்டெண்டன்ஸ் ஓகே, எல்லாம் அட்டெண்டன்ஸ் போட்டுக்கோங்க, மறந்தே போயிடுச்சு பாருங்க. சந்தியா கேமரா ஆஃப் பண்ணிடுங்கம்மா. அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. நைட்டுக்குள்ள இன்னைக்கான டாஸ்கஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்க அதை ஹோஸ்ட் பண்ணி லிங்காக தான் நீங்க வந்து போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே கைஸ், டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இல்லைன்னா நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.